மற்றவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுதான் உங்களோட செல்ஃப் ஒர்த் இருக்கு நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நானும் அப்படிதான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைஃப்ல. ரைட், நம்ம யார்ட்டையா போய் ப்ரப்போஸ் பண்றோம், இல்லை யாராவது ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்குள்ள வர ஃபர்ஸ்ட் தாட் என்ன தாட் வரும்? போச்சு, நீ செல்ஃப் ஒர்த்தே கிடையாது, நீ ஒரு ஒர்த்தே கிடையாது, அதனாலதான் பாரு எல்லாருமே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், பட் வாட் இஃப் ஐ சே அவங்க ரிஜெக்ட் பண்றத வச்சு உங்களோட செல்ஃப் ஒர்த் இல்ல, நீங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களை நீங்களே ரிஜெக்ட் பண்ணிக்கிறது தான் உங்களோட செல்ஃப் ஒர்த் கீழே போறதுக்கான மெயினான ரீசன். ஸோ ரிஜெக்ஷனை நிறைய பேரால ஃபேஸ் பண்ண முடியல, முக்கியமா ரீசன்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற மென். சில பேர் ரிஜெக்ஷனுக்கு பயந்துட்டே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரைட், ஸோ ஹவு டு ஹேண்டில் ரிஜெக்ஷன் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம், பட் அதுல இருக்கிற பெயின் வலி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானது ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம அவங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருவோம், அளவு கடந்த பாசத்தை வச்சிருவோம். திடீர்னு அவங்க இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது, இல்ல திடீர்னு உங்களை ஆப்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும்போது, தெரிய வரும்போது நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்றத எனக்கு தெரியும். பிகாஸ் நானும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நான் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தேன் ஒரு ப்ராப்பரா போலாம் அப்படின்னு, பட் பேசலாம். ஸோ டிசிப்ளின் நம்மளோட செல்ஃப் ஒர்த் அவங்க மேல டிபெண்ட் ஆகி இருக்கிறனால, ஓகே, ஸோ நம்மளோட செல்ஃப் ஒர்த் டோட்டலா அவங்க மேல டிபெண்ட் ஆகி இருக்கிறனால நம்ம அதிகமான அந்த ரிஜெக்ஷன் வரும்போது பயங்கரமா ஃபீல் பண்றோம். ரைட், ஸோ நான் ஒரு ஸ்டோரி இந்த இடத்துல சொல்றேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் மேட் அவங்க, ரைட், என்னோட ஜிம்மேட் தான். நான் அவங்க கிட்ட ஸ்டார்டிங்லேயே நான் கிளாரிஃபையா புரிய வச்சேன், நான் இந்த இன்டென்ஷனோட தான் அவங்க கூட பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகேன்னு பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. பட் ஆனா நான் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம், எனக்கு லேட்டரா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஷி ஆல்ரெடி ஹாவ் அட்ராக்ஷன் ஆன் அ சம் காய் அவங்களோட சர்ச்சில். ரைட், என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. நான் கேட்டேன், நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு திடீர்னு சொல்லணும்னு தோணல. சரி, ஓகே, ஃபைன், அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பையன் பெருசா பேசுறது இல்லை, அதெல்லாம் அப்படியே கட் ஆயிடுச்சு. திடீர்னு என் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் நல்லா ஒரு 1 to 2 வீக்ஸ் நல்லா பேசினாங்க. திடீர்னு அதுக்கப்புறமேட்டு அப்படியே அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அந்த பேசுறது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. யூ சி, நம்ம மேல ஒருத்தவங்களோட அட்ராக்ஷன் போகுது அப்படின்னா we can realize it, right? ஸோ எனக்கு அது ஆக்சுவலா ரியலைஸ் ஆகுது. ஓகே, ஃபைன், அவங்களுக்கு நம்ம மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் போக ஆரம்பிக்குது அப்படின்னு நான் போய் கேட்கும் போது இல்லைங்கிறாங்க. தென் அப்படியே கொஞ்ச நாள் போகுது, திரும்பி நல்லா பேசுறாங்க, திரும்பியும் போறாங்க, திரும்பி பேசுறாங்க, திரும்பி போறாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் என் லைஃப்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் ஹீல் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய ட்ராமா இருக்கு, அதனால நான் ஹீல் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் யார்ட்டையுமே பேசுறதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்கல அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஜிம்ல அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. லெட்ஸே ஒரு ஹீல் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே போயிட்டு தன்னை ஒருத்தவங்க ஃபிளர்ட் பண்றாங்க, இல்ல ஒருத்தவங்க கிட்ட தப்பான ஹேபிட்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசுறது பழகுறது தப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க நிறைய அடிப்பட்டனால, ஓகே, எனக்கு இப்போதைக்கு இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனோ இல்ல ஒரு சந்தோஷமோ தேவைப்படாதுன்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் தே ஆர் டிசிப்ளின் இன் தர் லைஃப். அவங்க டிசிப்ளின்டா இருக்குன்னு நினைப்பாங்க. டிசிப்ளின்டா யார்ட்டையும் பேசாம இருக்கிறது டிசிப்ளின்றது கிடையாது. ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நம்மளோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது தான் டிசிப்ளின், ரைட்? அந்த மாதிரி அவங்க கிடையாது. ஸோ எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அவங்க மேல ஒரு ஹோப் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன வேர்ட்ஸ், அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓகே, அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் அவங்க சொன்னதை வச்சு. ஓகே, நானா இல்ல, அவங்க சொன்னதை வச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்த்தா அவங்களோட வேர்ட்ஸுக்கும் அவங்க பண்ற ஆக்ஷன்ஸுக்கும் மீட் ஆகாத போது எனக்கு அந்த ஹோப் இருக்குல்ல, அது ஆன்சைட்டியே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட், பயங்கரமா தினம் ஆன்சியஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஒரு
ஒரு ட்ரையட்டே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் நீட் டு சேவ் ஹர், ஐ ஜஸ்ட் நீட் டு சேவ் ஹர். பட் ஒன் டே, ஒரு நாள் இது எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஒரு நாள் நான் தனியா உட்காந்தேன், ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணேன் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நான் ஆப்ஷனா, செகண்ட் ஆப்ஷனா கன்சிடர் பண்றவங்க, இல்ல வந்து சும்மா அந்த ஒரு டைம் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக என்ன எமோஷனல் ரெகுலேட் பண்றவங்க, இந்த மாதிரி பீப்புள் என் லைஃப்ல தேவையா? இதுக்காக தான் நான் வந்து இங்க இவ்வளவு தூரம் வந்து நான் டிசிப்ளின்டா நான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எனக்கு அந்த மாதிரி பர்சன் தேவை இல்லை ஆக்சுவலி. பட் அந்த ஒரு நீடினஸ், அந்த ஒரு வேகிசம், ரைட்? வேகிசம் இந்த சென்ஸ் ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஒரு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு வேணும் வேணும்னு நினைக்கிறது, ரைட்? பட் ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. சாரி, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனாவோ இல்ல ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க மேல அட்ராக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த சைட்ல நம்ம கிட்டயும் இந்த மாதிரி பேசுறவங்க, இல்ல வந்து சொன்ன வேர்ட்ஸுக்கு மெட் ஆகாதவங்க உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டியது நீங்க கிடையாது. பிகாஸ் இஃப் யூ ரியலி ட்ரூ, நீங்க உண்மையாலுமே ட்ரூவா இருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு என் வீடியோ பாக்குற ஒருத்தரும் கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கணும்னு நினைப்பீங்க, ரைட்? அது இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் அப்புறமும் சரி, ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடியும் சரி, ஓகேவா? ஸோ நீங்க இந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், ஃபீல் பண்ண போறது அவங்கதான். லைஃப் அப்படிங்கிறது நீங்க பாக்குற இந்த ஒரு 1 year 2 yearல முடியறது கிடையாது, சாவர வரைக்கும் வரப்போற ஒரு விஷயம், ரைட்? ஸோ அப்படி சாவர வரைக்கும் வரப்போற ஒரு விஷயத்துல இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து தப்பான சாய்ஸஸ் தப்பா பண்ணுவாங்க. அவங்க பண்றதுதான் கரெக்ட்னு பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து நாலேஜை கெயின் பண்ண மாட்டாங்க, லைஃப் அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்கள முக்கியமா அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி பர்சனுக்காக நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை விட ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கொஞ்ச நாள் தான், அந்த ஒரு மாசம் இல்ல வந்து ஒரு 3 மாசம், அவ்வளவுதான் அந்த பெயின். அதுக்கப்புறம் அந்த பெயின் காணாம போயிடும் நாளாக நாளாக. ஒன்ஸ் உங்க கரியர் மேல, உங்க மிஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது. சீரியஸா நான் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி என்ன ஆப்ஷனா யூஸ் பண்ணவங்களுக்காக நீடியா இருந்துட்டு, ஓகே ஃபைன் எனக்கு பரவாயில்ல, அவங்க குவாலிட்டி நினைச்சிட்டு பயம் வரும். ஓகே, நம்மளை விட்டுட்டு அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட போகட்டும், அப்படி போகட்டும், அவ்வளவுதான், சிம்பிள். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தேவை ரியல் ரிலேஷன்ஷிப் இல்ல, அவங்களுக்கு தேவை அந்த டைம்ல ஒரு தெரபிஸ்ட், அவ்வளவுதான். நான் டவுனா இருக்கிறேன், அந்த நேரத்துல எனக்கு அவன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். தெரபிஸ்ட், அந்த தெரபிஸ்ட் ஒர்க் நீங்க பண்ண தேவையில்ல. அதுக்கு காசு கொடுத்தா வெளியே நிறைய பேர் தெரபிஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு இருக்காங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், என் லைஃப்ல வந்து நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் நான் நினைக்கிறேன். என்னோட எனர்ஜியை ஃபுல்லா அந்த சைட்ல கொடுத்துருவேன். அவங்க ஏமனையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, நம்மள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க பிரதர். ஆக்சுவலி மேபி ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் இது அப்ளை ஆகும். ஸோ அவங்க சொன்ன வேர்ட்ஸை வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு மென்டல் மூவியை கிரியேட் பண்ணும்போது, அந்த விஷயம் உடையப்படும் போது உங்க ஹார்ட் கண்டிப்பா பிரேக் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன மெயின் ரீசன் தெரியுமா? நம்மளோட வேல்யூஸ் வேற. நம்ம பாடி ஆக்சுவலி சொல்லும். ஆக்சுவலி ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அர்ஜ் தாட் வருது அப்படின்னா உங்க பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட வேல்யூஸ், இப்போ நீங்க உங்க பிறந்ததுல இருந்தே உங்களுக்குன்னு ஒரு கோர் வேல்யூஸ் இருக்கு. நீங்க ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன் வச்சுப்போம், பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க டிசிப்ளின்டா இல்ல அப்படின்னா உங்க பாடி வந்து அவங்க சொல்ற வேர்ட்ஸை கேட்டு ரியாக்ட் பண்ணுவே, இது உன்னோட வேல்யூஸ்குள்ள வராது, நீ வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நீங்க வந்து ஒரு மார்னிங் பர்சன், மார்னிங் ஒர்க் பண்றீங்க, மார்னிங் தான் உங்களுக்கு வந்து பயங்கர எந்துவா இருப்பீங்க, ஈவினிங் வந்து ஒரு 9:30 போய் நைட் ஒரு 9 o'clock போய் படுத்துருவீங்க, ஓகேவா? கோழி கொக்கர்கோன்னு போகும்போது படுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி 9 o'clock நைட் வந்து போய் படுத்துருவீங்க, சரியா? பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, எனக்கு வந்து நான் வந்து நைட் பர்சன், எனக்கு வந்து நைட் ஒரு 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகும்? மேபி ரிலேஷன்ஷிப்ல பேசுறது பழகிறது ஓகே, ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட இருக்கிறவங்களை வச்சுதான் நீங்களும் வந்து மாற ஆரம்பிப்பீங்க, உங்களோட கேரக்டரே மாற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்றும் முடிஞ்சு போறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் திங் கிடையாது, இட்ஸ் அ லாங் டேர்ம் திங். ஸோ 2 விஷயம் நீங்க மேஜரா புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, 2 இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பிகாஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா பிரெயின் வந்து என்ன வேணாலும் போய் சொல்லும், எவ்வளவு வேணாலும் போய் சொல்லும். ஓகே அவங்க குவாலிட்டி தெரியுமா? ஏன்னா இந்த இடத்துல பிரெயின் வந்து ஒரு எமோஷனுக்கு பயங்கரமான ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே அவங்க குவாலிட்டி, அவங்க ரொம்ப குவாலிஃபைட் பர்சன், ஓ மை காட் அவங்கள மாதிரி யாருமே கிடையாதுப்பா, இந்த தாட் போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அவங்க பண்ற தப்பு கூட அதெல்லாம் சிச்சி இதெல்லாம் என்னத்த இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, ரியலா உங்களோட வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல உங்களோட பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த பொண்ணோட இல்ல இந்த பையனோட நீங்க இப்படியே ஸ்டே ஆகி ஸ்டக் ஆகி நிக்கிறனால அவங்க உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை ஒருத்தவங்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்ல உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாவோ இல்ல வந்து ஆனாவோ இல்ல டைமை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களை ஒரு 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 மிஷினாவோ யூஸ் பண்ணிக்கணுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அவங்க கிட்ட நீங்க போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நோ நெவர். நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு எவ்வளவு குவாலிட்டி தெரியுமா, நீ ஏன் இப்படி பேசுற, என்ன மாதிரி உன்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது மேன் அப்படிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங் சொல்லல நோ இல்லைன்னு. இப்ப நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க கிட்டதான் நீங்க பயங்கரமான ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு உங்களை நீங்க லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க அவங்கள விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் தைரியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ உங்க செல்ஃப் ஒர்த் உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும், உங்க பவர் உங்க கைக்குள்ள வந்துடும் திரும்பி. சீரியஸா. Just a moment. ஸோ இந்த சேம் பிளேஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நீங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேசணும் பழகணும், தென் ரிலேஷன்ஷிப், தென் வந்து மேரேஜுக்கு லீட் பண்ணும், இந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இல்ல எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்ல இல்ல, எனக்கு அந்த தாட் இல்லைங்கிறாங்கன்னா உடனே விலகி வந்துருங்க. வேண்டாம், திரும்பியும் உங்களுக்கு ஹோப் பிளஸ் ஆன்சைட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சீரியஸா சொல்றேன் பிரதர் சிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, சீரியஸா சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருப்ப லைஃப்ல, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருப்ப. ஆனா இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாரு. இல்ல இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாரு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எஸ் ஆமா, அவங்களோட இருந்த நினைவுகள், ஓ மை காட், அதெல்லாம் செம்மையான விஷயம்தான். பட் என்ன பண்றது, செட் ஆகலையே, உங்களை மதிக்கலையே. இந்த ChatGPT போய் சொன்னீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்களை தான் வந்து பிளேம் பண்ணும். எந்த ஏஐட்ட போய் நீங்க பேசினாலும் எல்லா ஏயுமே உங்களை தான் பிளேம் பண்ணும். நீ தான் தப்பு, அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. பட் கிடையாது, இட்ஸ் அ ஹியூமன் எமோஷன். அது ChatGPTக்கோ இல்ல வந்து ஏஐக்கோ புரியாது, ரைட்? So what is the solution for this? நீங்க அவங்கள அதிகமா பெடஸ்ட்ரலைஸ் பண்றது தான் இங்க ப்ராப்ளம். ஏன் பெடஸ்ட்ரலைஸ் அவங்கள பண்றீங்க அப்படின்னா, உங்களோட செல்ஃப் ஒர்த், உங்களோட பவர், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு சூப்பர் பட் ஒரு ஹார்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு just self improve yourself for 3 months. 3 months உங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன ஃபால்ட் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட என்னென்ன தப்பு இருக்கு, உங்களை ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்றாங்க, அதுல எப்படி நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம். ஒரு நாளும் உங்களுக்கு வந்து டவுனா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். என்னை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். என்னை வந்து செகண்ட் ஆப்ஷனா யூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் இம்ப்ரூவ் ஆகணும். எனக்காக இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு அடுத்து வரப்போற ஃபியூச்சர் பார்ட்னருக்காக நான் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த மாதிரி எண்ணத்தோட ஓட ஆரம்பிங்க. ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணுங்க, எல்லா விஷயத்துலயும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல மட்டும் இம்ப்ரூவ் பண்றேன்னு பண்ணாதீங்க, எல்லா விஷயத்துலயும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஃபினான்ஸ்ல டவுனா இருக்கீங்களா, இம்ப்ரூவ் பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ல டவுனா இருக்கீங்களா, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப், உங்க ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒர்க்ல சரி இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணுங்க.
ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு வீடியோ, இப்ப இந்த வீடியோ பாக்குறதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த விஷயத்துல நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஓகே, ஐ ஜஸ்ட் நீட் டு கட் டவுன். எனக்கு ஹார்ட் பிரேக் வந்தாலும் பரவாயில்ல, என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் ஆகணும். பண்ணுங்க, போங்க. ரைட்? ஸோ உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஷெட்யூலிங் லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரியலா ட்ரூவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ஷன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு பர்சனை வேண்டாங்கிறாங்க, ஒரு டிசிப்ளின் ஹை குவாலிட்டி பர்சனை வேண்டாங்கிறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதை மைண்ட்ல என்னைக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? மேபி நீங்க டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா, ஐ ஹோப் நீங்க எல்லாருமே டிசிப்ளின்டா இருப்பீங்கிறது தான் நான் பிலீவ் பண்றேன். ஸோ என்ன, ஹார்ட் ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மோட்டிவேட் ஆயிட்டா? ஜஸ்ட் கோ. இந்த வீடியோ முடிச்ச கையோட போய் ஏதாவது ஒரு உங்க லைஃபுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற ஏதாவது ஒரு விஷயத்த போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, போங்க. ஓகே, டோன்ட் ஸ்டே வித் தோஸ் ஜோக்கர்ஸ். ரைட்? அந்த ஜோக்கர்ஸ் கூட அந்த 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 ஆர்டினரி பீப்புளோட உட்காந்துட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்ரி ஒன் வில் ஹேவ் த கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி அவங்க வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பர்சன். இந்த மாதிரி வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதுனோ அதுதான் வாழ்க்கை. ஓகே, அவன் கெட்டவனா பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு ஜாலியா இருந்தா, இப்படி மட்டுமே வாழுவாங்க வாழ்க்கைய. ஆனா நீங்க just think about it, guys. Right? So be strong, stay positive. This is KJ. And இதே மாதிரி நல்ல கான்டென்ட்ஸுக்கு, என்னோட சோல்ஃபுல்லான கான்டென்ட்ஸ், நீங்க மேஸ்குலினிட்டி இல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல மென்டல் ஹெல்த் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன், பீப்புளை கைட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க லைஃப்ல பர்பஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு. இஃப் யூ நீட் மை கைடன்ஸ் நினைக்கிறீங்கன்னா லிங்க்ல இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கிறேன்.